ஹாய் வணக்கம், நான் உங்கள் ஜெயந்தாரா. இன்றைக்கும் சில விஷயங்கள் உங்கள்கிட்ட பேச போகிறேன். இன்றைக்கும் கமெண்ட்லேருந்து ஒரு டாபிக் எடுத்திருக்கேன். மேடம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கும்போது வேறவங்கள்ட்ட போகலாமா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லாத பட்ஜெட்லேயும் வேற இதில் போகலாமா? அதான் அவங்க சொல்கிறாங்க, பிரிஞ்ச பட்ஜெட்டில். சட்டமே சொல்லுது, நீங்கள் யார் கூடாலும் மேய்ஞ்சிக்கலாம். 18 வயசு பெண்களுக்கு, ஆண்களுக்கு 21 வயசு. ஸோ இந்த சட்டத்தை நான் அகேன்ஸ்டாக இருக்கேன். ஏன்னா கெட்டு போகிற வழி ஈஸி. இது புருஷனோட பொண்டாட்டியோட ரிலேஷன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா நம்பிக்கையாக தான் ஓடுது. அது உடஞ்சிச்சுன்னா ஒன்றுமே இல்லை. இதுலலாம் பிள்ளைங்களுக்கு தான் ரொம்ப எஃபெக்ட்டு. அந்த சட்டத்துக்கு நிறைய கேஸ் இருந்துச்சு, க்ரைம் கம்மி இருந்துச்சு. அந்த சட்டம் வந்ததுக்கப்புறம் கேஸ் கம்மியாக இருக்குது, க்ரைம் நிறையா இருக்குது. ஏன்னா ஏன் புருஷனை நீ கூப்பிட்டு போயிருக்க சொல்லி கொளுத்திடுறாங்க மார்க்கெட்டில், ஏன் பொண்டாட்டி கூப்பிட்டு போயிட சொல்லி தலை வெட்டிடுறாங்க. சட்டத்தை அவங்களே கையில் எடுத்துக்கிறாங்க. காரணம் என்னென்னா, கோர்ட் கேஸ் போனால் லேட் ஆகும், இந்த இஷ்யூ நம்ம கொண்டு போனால் ஃபேமிலி இஷ்யூ சொல்லிடுறாங்க. இதுக்கு நம்ம போராடினா மட்டும்தான் நமக்கு நீதி கிடைக்கும். அதே மாதிரி பைசா வேணும், டைம் வேணும், மைண்ட் நல்லா இருக்கணும், உடம்பு நல்லா இருக்கும், சொசைட்டி என்ன பேசுகிறாங்க அப்படியே நினச்சி தான் இந்த க்ரைம்லாம் நடக்குது. பாப்புலேஷன் நிறையா இருக்குது. நம்ம செத்தாலும் 1 லட்சம் 2 லட்சம் கவர்மெண்ட் கொடுத்து முடிச்சிருவா கதை. அது வேற, இந்த மாதிரி அடித்து சாவுங்க ஒரு வழி. ஏன்னா பாப்புலேஷன் நிறையா ஆகும்போது பூமியில் இடம் இல்லை. ஸோ இந்த மாதிரி பண்ணால் அட்லீஸ்டாக குறையும். ஸோ நம்ம நாட்டிலே பார்த்தீங்கன்னா தங்குறதுக்கு இப்போ இடம் இல்லை, வீடு இல்லை, வாசல் இல்லை. மேக்ஸிமம் 80% ரெண்டல் ஹவுஸில் தான் இருக்காங்க. ஃபேமிலி பெருசாக இருக்காங்க. பெருசானா என்ன, இருக்கிற ஃபேமிலி உள்ளே இருக்கிறவங்க துரத்துறாங்க. அம்மா அப்பா துரத்துறாங்க, சித்தி சித்தப்பா சேர்ந்து அவங்களே துரத்துறாங்க. காரணம் காஸ்ட் ஆஃப் லிவிங் ஜாஸ்தி, வேலைக்கு போகிறது இல்லை. காரணம் வேலை இல்லை, வேலைக்கு போனாலும் சம்பளம் சரியில்லை, நிறைய இஷ்யூஸ்லாம் இருக்குது. அதுக்கு நம்ம இந்தியா இப்போ வரைக்கும் டெவலப்மெண்ட்டில் தான் இருக்குது, டெவலப் ஆகலை. ஏன்னா பாப்புலேஷனில் தான் டெவலப் ஆகிடுச்சு, 1 நம்பரில் இருக்குது. ஏன்னா அதுதான் நம்ம நாட்டில் நல்லா தெளிவாக பண்ணுறாங்க. ஸோ எஜுகேஷன் சொல்லிட்டு தெளிவாக தப்பு பண்ண வைக்கிறாங்க. ஏன்னா படித்தவங்க தான் நிறைய இப்போ தப்பு பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் சட்டத்தை இப்படி பண்ணால் வெளியே வந்துடலாம், செஞ்சுக்கலாம். லாயரை ஹையர் பண்ணிக்கிறாங்க, இல்லை அவங்களே படிச்சுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி க்ரைம் நிறையா இருக்குது. ஸோ ஸ்டாப் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. 8 கிட்ஸ்க்கே எவ்வளோ நிலைமைனா இனிமேல் வர காலம் ஐயோயோ யோசிச்சுட்டு பார்க்க முடியாது. ஸோ கண்டிப்பாக அடுத்த டாபிக், அடுத்த கண்டென்ட்டில் நாளைக்கு நான் வரேன். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவோம். யாரும் ஏமாற்ற வேணாம், ஹர்ட் பண்ண வேணாம். வயசு காலம் போகும்போது தான் அவங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க. அது வரைக்கும் நம்ம இருப்போமோ நமக்கே தெரியாது. ஸோ இதெல்லாம் கிளம்புறேன். பாய்.